Hi, this is S. Bhagyalakshmi, BEMS. So from Nadiraga Electropathy Medical College. So இப்போ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோபதினா என்ன. ஸோ நிறைய பேர் எலக்ட்ரோ அப்படின்னாலே ஷாக்லேருந்து டிசீஸ் கியூர் ஆகுமா அப்படிலாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரோங்கிறது பிளான்ஸோட எலக்ட்ரான் பிளஸ் எனர்ஜி அதுலேருந்து எடுத்து ஒரு டிசீஸை கியூர் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் நேம் வந்து என்ன அப்படின்னா வந்து வைட்டல் ஃபோர்ஸ். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால ஒரு டிசீஸ் வருது அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்னா நம்ம பிளான்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுப்போம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ஓடிக் ஃபோர்ஸ், பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய பேர் ஓடிக் ஃபோர்ஸ். அந்த ஓடிக் ஃபோர்ஸை நம்ம ஓவரால் டைல்யூட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸை நம்ம ஹியூமன் பீயிங் கொடுத்து டிசீஸை கியூர் பண்றோம். ஸோ இது வந்து கிரானிக் கேஸை எல்லாமே கியூர் பண்ணும். நம்ம மெடிசன் பொறுத்த வரைக்கும் ரூட் காஸை கிளியர் பண்ணக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு சுகர், பிபி, கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அலோபதிக்கு போறோம் அப்படின்னா உங்க டைரக்ட் சாய்ஸ் ஒன்று ஆப்ரேஷன் இல்ல டேப்லெட் அப்படியே கொண்டு போவாங்க. ஸோ டிசீஸும் கியூர் ஆகாது, சிம்டம்ஸை மட்டுமே கியூர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் பண்ணாம ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களோட ஃபுட் டயட் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம மெடிசனால வித்தின் 3 or 4 month கூட கியூர் பண்ணிடுவோம்.